திரு விஜய் அவர்கள் நீண்ட நேரம் பிரச்சார வாகனத்தில் பயணித்து அதன் பிறகு அவர் சென்று பேசுகிற இடத்திற்கு போய் பிரச்சாரம் செய்வது என்பது இயலாத காரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு அவருக்கு சில கட்டுப்பாடுகளை போலீஸ் அல்லது அரசு நிர்வாகம் விதிக்கக்கூடும். ஆனால் அவ்வாறு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லா கட்சியினருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். இப்போது திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி விடுவார் என்றுதான் சபாநாயகர் அப்பாவு அரசியல் பேசுவது அவர் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமற்ற செயல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பாவு மீது திமுக பிரஷர் போடும் என்று நினைக்கவில்லை. திமுக தலைமையை திருப்திப்படுத்தி தன்னுடைய மகனுக்கு ஏதாவது பதவி வாங்கலாமா என்ற நிலையில் இருப்பவர் தான் அப்பாவை தவிர தமிழக அரசாங்கம் அதனுடைய அதிகார பலத்தை பிரயோகித்து கரூர் குறித்து விஜய்க்கு மாசு கற்பிக்க முயன்றது. அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை விழுந்தது உச்சநீதிமன்றத்தின் மூலம். நம்முடைய தயவை வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான கூட்டணி என்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவிடம் அதிகமான இடங்களை கேட்க வேண்டும். பீகாரை காட்டி இங்கே இடத்தை குறைக்க கூடாது. அப்படி குறைப்பதாக இருந்தால் நாம் விஜயிடம் போக வேண்டும், போக தயாராக இருக்கிறோம், குறைந்தபட்சம் மிரட்ட வேண்டும் என்ற சிந்தனையும் காங்கிரசுக்குள் ஒரு சாராரிடையே இருக்கிறது. அவர் ஜெயிக்க வைத்திருக்கலாம், சொந்தமாக அவராலேயே ஜெயிக்க முடியவில்லையே. ஆகவே அவரோடு விஜய் ஒப்பிடக்கூடாது. 3% வாங்கின ஒருவரை குறைந்தபட்சம் எதிரிகளே கூட, அரசியல் எதிரிகளே கூட 10 முதல் 15% வாங்கக்கூடியவர். ஆகவே விஜயையும் பிரசாந்த் கிஷோரையும் ஒப்பிடுவது அரசியல் புரிதலற்ற பிதற்றலான கருத்து. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட சமீப கால அரசியல் பற்றி பல்வேறு விவாதங்கள் விவாதிக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நான் சொன்ன மாதிரி இப்போ சமீப கால அரசியல் நிகழ்வுகள் பற்றி தான் பேச போகிறோம். அந்த கரூர் சம்பவம் நடந்து இவ்வளோ நாட்கள் கடந்துருச்சு. விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்து கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, அவரோட அடுத்த பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது, அந்த பிரச்சாரத்தோட மோடு எப்படி இருக்க போகுது, வடிவம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து அது அவர் திரும்ப பிரச்சாரம் பண்ண போகிறதாகவும் சேலம்லேருந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த முறை வார இறுதி இல்லாமல் வார நாட்களை போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. முழுமையாக என்ன நடக்கும் போது? இந்த தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சில வழிமுறைகளை வகுக்குமாறு ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அது என்ன மாதிரி கைட்லைன்ஸ் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பது இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக சென்ற முறையை போல திரு விஜய் அவர்கள் நீண்ட நேரம் பிரச்சார வாகனத்தில் பயணித்து அதன் பிறகு அவர் சென்று பேசுகிற இடத்திற்கு போய் பிரச்சாரம் செய்வது என்பது இயலாத காரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு அவருக்கு சில கட்டுப்பாடுகளை போலீஸ் அல்லது அரசு நிர்வாகம் விதிக்கக்கூடும். ஆனால் அவ்வாறு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லா கட்சியினருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். விஜய்க்கு மட்டுமான கட்டுப்பாடாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவருடைய அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் அமையும். ஆகவே ஒரே மாதிரியான கட்டுப்பாடுகள் தான். அது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, திரு விஜய் அவர்களுக்கு விதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகள் அவர்களுக்கும் பொருந்த வேண்டும். அப்போதுதான் அது அரசியல் சமபலத்தோடு சம வாய்ப்புகளோடு மோதுகிற களம் அமைக்கப்படுகிறது என்று பொருள். அப்படி அரசாங்கம் வகுக்கிற விதிகளுக்கு திரு விஜய் அவர்கள் நிச்சயம் ஒத்துழைப்பு தருவார் என்று தான் நான் நம்புகிறேன். அநேகமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெரிய சாலையில் மக்கள் திரண்டு, நெடுஞ்சாலையோ மாநில சாலையோ தேசிய நெடுஞ்சாலையோ அங்கே பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் ஒரு நகருக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திடல் மைதானம், இந்த மாதிரியான இடங்களில் பேசுவதற்குத்தான் ஒரு இடத்தை ஒதுக்குவார்கள் என்று நான் பார்க்கிறேன். இப்போதைக்கு தேர்தல் சமயத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. தேர்தல் சமயத்தில் எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொள்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அநேகமாக 2 கட்சி தலைவர்கள் கூட சில நேரங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகவே ஒருவருக்கு தெற்கேயும் ஒருவருக்கு வடக்கேயும் அதே தொகுதிக்குள் இடங்களை ஒதுக்கக்கூடிய நடவடிக்கையைத்தான் தேர்தல் கமிஷன் மேற்கொள்ளும்.
இப்போது திரு விஜய் அவர்கள் நீங்கள் கூறுவது போல டிசம்பர் மாதத்தில் பிரச்சாரத்தை தொடங்கி விடுவார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அரசாங்கம் தெளிவிக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அவரது பிரச்சாரம் அமையும். அவர் எப்போது பிரச்சாரம் செய்ய போகிறார் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், அதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். கரூரிலே நடந்த பெரும் துயர சம்பவத்தின் காரணமாக விஜய் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டதாக நான் பார்க்கவில்லை. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. ஏதோ கரூரிலே நடந்த துயரத்திற்கு அவர்தான் பொறுப்பு என்பதை போன்ற பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டது. ஆனால் அதை மக்கள் நம்ப தயாராக இல்லை, நீதித்துறையும் நம்பவில்லை என்பதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டிலே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு, அவர் தரப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாதகமான உத்தரவு என்று நான் பார்க்கிறேன். தமிழக அரசாங்கம் அதனுடைய அதிகார பலத்தை பிரயோகித்து கரூர் குறித்து ஒரு நீதி விசாரணை அமைக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் மூலம் முறையற்ற வகையில் நீதி விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கிற வகையில் பேட்டி கொடுக்க வைத்து விஜய்க்கு மாசு கற்பிக்க முயன்றது. அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை விழுந்தது உச்சநீதிமன்றத்தின் மூலம். ஆகவே விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்பது நொறுங்கி விட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த முறை பார்த்தோம்னா வீக்கெண்டு போல, வார இறுதி நாட்கள்ல போல, வார நாட்கள்ல தான் போறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, வீக்கெண்டுனா மக்கள் கூட்டம் திரளா வருவாங்க, அது மூலமா அவர் பேச்சை நிறைய பேர் கேட்கலான்ற மாதிரி அரசியல் ஆதரவாளர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப வார நாட்கள் இது எந்த அளவுக்கு விஜய்க்கு சாதாரணமா அமையும்? எந்த நாட்களில் அவர் போகிறார் என்பது இறுதியாகவில்லை. நீங்களும் யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களிலோ வார இறுதி நாட்களிலோ எப்படியானாலும் மாலை நேரத்தில் நடைபெறுகிற கூட்டங்களுக்கு மக்கள் திரண்டு வருவார்கள். அதிலும் இப்போது தமிழக அரசியலில் சில தலைவர்களுக்கு 200 ரூபாய் அல்லது 300 ரூபாய் கொடுத்துதான் கூட்டம் சேர்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் விஜய்க்கு அந்த அவசியம் இல்லை. ஆகவே வார நாட்களோ வார விடுமுறை நாட்களோ எந்த நாளாக இருந்தாலும் விஜயை காண்பதற்கும் அவர் பேச்சை கேட்பதற்கும் இளைஞர்கள் திரண்டு செல்வார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் ஒன்று சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் 2010 எங்ககிட்ட பேசினாருன்னு. இப்போ சமீபமாக கார்த்திக் சிதம்பரம் இப்படி இந்த வார்த்தையை சொல்றதுக்கான காரணம் என்ன? இது மூலமா காங்கிரஸ்க்கு விஜய் ஆதரவு வேணும்னு அவங்க கேட்கறதா எடுத்துக்கலாமா? தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீடிப்பதை விரும்பவில்லை. அவர்கள் விஜய் என்கிற ஒரு மாற்று சக்தி இருக்கிற காரணத்தால் அது குறித்து பரிசீலிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு 2 காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். திமுகவிடம் ஒரு காலத்தில் 60 வாங்கினோம், பிறகு 40 வாங்கினோம், சென்ற முறை 25 தொகுதிகள் தான் கொடுத்தார்கள். அது தவிர திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது கூட நமக்கு ஆட்சியில் பங்கு தரவில்லை 2006-இல். ஆகவே இந்த முறை நாம் ஆட்சியில் பங்கு தருவதற்கு முன் வருகிற விஜய் அவர்களுடன் கூட்டு சேரலாம். தவிர 25 சீட்டு என்பதற்கு பதிலாக ஒரு 40-45 தொகுதிகளை கூட விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் பெற முடியும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 1-2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சில முக்கிய நிர்வாகிகள் நினைப்பதாக தொடர்ந்து பத்திரிகைகளிலே செய்திகள் வருகின்றன. ஒரு செய்தியாளராக இது பற்றி ஓரிரு காங்கிரஸ் தலைவர்கள், முன்னணி தலைவர்களோடு நானும் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் இப்படி ஒரு எண்ணம் கட்சிக்குள் இருப்பது உண்மைதான், ஆனால் இறுதியில் முடிவெடுக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் தலைமைதான் என்று கூறுகிறார்கள். காங்கிரசுக்குள் இப்படி இருக்கக்கூடிய குரல்கள் தொடர்பாக காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அடுத்தோல்வி, அந்த தோல்வி தமிழக காங்கிரஸ்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய அப்செட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தமிழக காங்கிரஸ் அல்ல, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இன்றைக்கு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. ஏனென்றால் மிக மோசமான தோல்வியை பீகாரில் காங்கிரஸ் கட்சி அதனுடைய அணி சந்தித்திருக்கிறது. இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகளும் கூட காங்கிரஸால் பிரயோஜனம் இல்லையோ என்கிற நிலைக்கு, யோசனைக்கு வரக்கூடிய அளவுக்கு மோசமான தோல்வியை அந்த கட்சி சந்தித்திருக்கிறது. இது குறித்து அந்த கட்சியும் தீவிரமாக பரிசீலனை செய்ய வேண்டிய காலம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன், காலம் வந்திருப்பதாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் வெறுமனே கண்மூடித்தனமாக
பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பது மட்டுமே வெற்றிக்கு கை கொடுத்து விடாது. பீகார் தேர்தலிலே ஓட்டு திரட்டு பெரிய அளவிலே நடந்தது, ஓட்டுரிமை பறிக்கப்பட்டு விட்டது என்று ராகுல் காந்தி செய்த பிரச்சாரத்தை பீகார் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அந்த மாநில மக்களுடைய பிரச்சனை அல்லது ஏதாவது அந்த நிதிஷ்குமார் அரசாங்கத்தின் மீது பெரிய விமர்சனங்கள் இருந்திருந்தால் அதை முன்வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அங்கே போய் மோடியை திட்டுவதையே ஒரே வேலையாக ராகுல் காந்தி கொண்டிருக்கிறார். ஆகவே வாக்காளர் பெருமக்கள் ராகுல் காந்தியினுடைய மோடி துவேஷ பிரச்சாரத்தை நிராகரித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் உருவானது குறித்து காங்கிரஸ் தலைமை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற குரல்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே இப்போது எழத் தொடங்கி இருக்கின்றன. அதே மாதிரி காங்கிரஸ் பல்வேறு நபர்கள் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி திமுகவோட தான் இருக்கணும், ஏன்னா 40 எம்பிக்கள் இருக்காங்க, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த நேரத்துல திமுக விட்டு வர்றது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இதுல 2 விதமான பார்வையும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தி கூட்டணியினுடைய முக்கிய உறுப்பு கட்சியாக இப்போதைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த இந்தி கூட்டணி ராகுல் காந்தியை முன்னிறுத்தி வெற்றி பெறவே முடியாது என்கிற பார்வை மம்தா பானர்ஜி அவர்களிடம் இருக்கிறது, சரத்பவார் அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த அணியில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, தேசிய அளவில் யாரை முன்னிறுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். அதிலே அந்த கோணத்தில் பார்த்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் முன்னிறுத்தப்படுவதை ஆதரிக்கக்கூடிய ஓரிரு தலைவர்களில் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒருவர். ஆகவே அதை விட்டுவிடக்கூடாது என்ற கவலை காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கிறது. ராகுல் காந்திக்கு பதிலாக மம்தா பானர்ஜி தலைமை தாங்க வேண்டும் இந்தி கூட்டணிக்கு என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார். அப்படி வடக்கே வேறு விதமான ஒரு உணர்வு இருக்கக்கூடிய நேரத்தில் தெற்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய உறவை உதறக்கூடாது. இது காங்கிரசுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வலுவான வாதமாக முன்வைக்கக்கூடிய சிலரது பார்வை. அதே சமயம் வேறு சிலர் திமுக நம்முடைய தயவில் ஆட்சிக்கு வருகிறது, திமுகவுக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் பெயர் சொல்லிக் கொள்ளும்படி வாக்கு வங்கி ஓரளவு இருக்கக்கூடிய கட்சிகள் 2 தான். ஒன்று காங்கிரஸ் கட்சிக்கு முன்பு 20 இருந்தது, இப்போது 5 6 எவ்வளவோ இருக்கும். அதற்கு அடுத்தது விசிகா, அதற்கு ஒரு 3 என்னமோ இருக்கும், 4 இருக்கும். இந்த 2 கட்சி விட்டால் மீதி எல்லாம் 1.5% இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இதுதான் 1% 1.5% இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் தான். ஆகவே நம்முடைய தயவை வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான கூட்டணி என்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவிடம் அதிகமான இடங்களை கேட்க வேண்டும். பீகாரை காட்டி இங்கே இடத்தை குறைக்க கூடாது. அப்படி குறைப்பதாக இருந்தால் நாம் விஜயிடம் போக வேண்டும், போக தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும், குறைந்தபட்சம் மிரட்ட வேண்டும் என்ற சிந்தனையும் காங்கிரசுக்குள் ஒரு சாராரிடையே இருக்கிறது. ஆகவே இதில் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே சார். ஸோ இன்னும் சட்டமன்ற தேர்தல் 4 மாதங்கள் தான் இருக்கு. திமுகவோட அலைன்ஸ் எப்படி பாக்குறீங்க? அவங்க கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்குறீங்க, இல்ல அது எப்ப வேணா உடையலான்ற அபாயத்துல தான் இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் திமுக கூட்டணி உடையும் என்று நினைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு வேறு விதமாக சிந்தித்து விஜயுடன் போவது என்று முடிவெடுத்தால் திமுக அணி பலவீனமடை. திமுகவால் மெஜாரிட்டி வர முடியாது. தனியாக திமுக பெரும்பான்மையை பெற முடியாது. காங்கிரஸ் வெளியே போனாலோ காங்கிரசும் சிறுத்தைகளும் வெளியே போனாலோ திமுகவால் மெஜாரிட்டி பெற முடியாது. ஆனால் திமுக அந்த கட்சிகளை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள படாத பாடுபடுவதோடு ஓரிரு புதிய கட்சிகளையும் சேர்த்துக் கொள்ளுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. தன்னுடைய இடங்களை குறைத்துக் கொண்டு சில ஓரிரு பேரை அகாமடேட் செய்யலாமா என்கிற சிந்தனையும் திமுகவுக்கு இருக்கிறது. திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் திமுக ஆட்சிக்கு எதிர்மறையான கருத்துக்கள் மக்களிடையே இருக்கின்றன. ஆகவே அதை திமுகவும் உணர்ந்திருக்கிறது. இருக்கிற கூட்டணி கட்சிகளை கழற்றி விடுகிற ரிஸ்கில் எடுக்கக்கூடிய நிலையை திமுக இல்லை. இப்ப நம்ம சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம், பீகார் எலெக்ஷன் பார்த்தோம். பீகார் எலெக்ஷன்ல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவரோட அணி மிக மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க பிரசாந்த் கிஷோரோட நிலைமை தான் விஜய் கோரன்ற மாதிரி அவருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இது அபத்தமான ஒப்பீடு. பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு விஜய் ஒப்பிடுவது அபத்தமான அரசியல் புரிதலற்ற ஒரு கருத்து என்று நான் பார்க்கிறேன். திரு விஜய் என்பவர் மகத்தான மக்கள் கூட்டத்தை திரட்டக்கூடியவர். பிரசாந்த் கிஷோர் அப்படி அல்ல.
பிரசாந்த் கிஷோர் அப்படி போனால் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரளுவார்கள் என்கிற நிலையில் இருப்பவர் அல்ல. ஆகவே பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் யாராவது ஒப்பிட்டு பேசினால் அவர்களுக்கு அரசியல் புரிதல் மிக மிக குறைவு. இன்னும் கடுமையாக சொல்வதானால் அந்த அளவுக்கு அரசியல் அறிவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இல்ல அவர் போனாலும் கூட்டம் வந்துச்சு, அவர் பல்வேறு கட்சிகளை ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர் ஜெயிக்க வைத்திருக்கலாம், சொந்தமாக அவராலேயே ஜெயிக்க முடியவில்லையே. ஆகவே அவரோடு விஜயை ஒப்பிடக்கூடாது. நீங்கள் எப்படி ஒப்பிடுவீர்கள் என்கிறேன். 3% வாங்கின ஒருவரை குறைந்தபட்சம் எதிரிகளே கூட, அரசியல் எதிரிகளே கூட 10 முதல் 15% வாங்கக்கூடியவார், அதற்கு மேல் போக மாட்டார் என்று அவருடைய விஜயனுடைய அரசியல் எதிரிகளே 10% குறைந்தபட்சம் கொடுக்கிறார்கள். நான் குறைந்தபட்சம் 20 வரும் என்று திடமாக நம்புகிறேன். ஆகவே விஜயையும் பிரசாந்த் கிஷோரையும் ஒப்பிடுவது அரசியல் புரிதலற்ற, அரசியல் முதிர்ச்சியற்ற, பிதற்றலான கருத்து. இதுதான் உங்களோட முடிவா இருக்கு. ஆனா இப்ப கூட பல்வேறு நபர்கள் சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் அவரை தன்னை நம்பி இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. இல்ல, நீங்கள் இது சம்பந்தமான விவாதம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோரையும் விஜயையும் ஒப்பிட வேண்டாம். ஒருவர் அவர் கருத்து கணிப்பாளர், கருத்து கணிப்பு செய்ததிலேயே 2-3 வெற்றி பெற்றிருக்கிறது. ஓரிரு மாநிலங்களில் அவரது கணிப்பு பொய்த்து இருக்கிறது, பலிக்கவில்லை. ஆகவே அதிலேயே 0.5% வெற்றி கண்டவர் தான் அவர். அவரையும் இவரையும் ஒப்பிட வேண்டாம். அடுத்தபடி அப்பா அவர்கள் சொன்ன கமெண்ட் தான் இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போவாரு, என்ன எதிர்பார்க்குறோங்களோ அது கண்டிப்பா நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அப்படி நினைக்கவில்லை. முதலில் சபாநாயகர் அப்பாவு அரசியல் பேசுவது சரியான செயல் அல்ல. அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய கருத்துக்களை வழக்கம் போல சுதந்திரமாக பேசலாம், டிவியில விவாதத்திலே முன்பு போல பங்கேற்கலாம். ஆனால் சபாநாயகராக இருந்து கொண்டு அரசியல் கருத்துக்கள் அவர் இவ்வாறு அவ்வப்போது கூறி வருவது அவர் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமற்ற செயல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக அணியில் விஜய் இணைவார் என்பதை நான் நம்பவில்லை, ஏற்கவில்லை. நான் விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் 1-2 பேர் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களோடு பேசியிருக்கிறேன். அவர்கள் கூறுகிற கருத்து, தாவேகா பொதுக்குழுவில் எடுத்த முடிவில் அந்த கட்சி உறுதியாக இருக்கும். அதாவது எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் திமுக பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்கிற முடிவு. இரண்டாவது, விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளுடன் தான் கூட்டணி என்பதில் தாவேகா மிக தெளிவாக இருக்கிறது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே அப்படி ஒரு கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என் பார்வை. ஆனா அப்பா நிறைய பேர் என்ன சொன்னா, அப்பா மேல திமுக பிரஷர் போடுறாங்க, திமுக அழுத்தம் காரணமா தான் அப்பாவும் இந்த மாதிரி அவர்கள் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அப்பாவு மீது திமுக பிரஷர் போடும் என்று நினைக்கவில்லை. திமுக தலைமையை திருப்திப்படுத்தி தன்னுடைய மகனுக்கு ஏதாவது பதவி வாங்கலாமா என்ற நிலையில் இருப்பவர் தான் அப்பாவை தவிர, திமுக போய் அப்பாவை இப்படி பேசுங்கள் அப்படி பேசுங்கள் என்று சொல்ல வைப்பதாக நான் நினைக்கவில்லை. அடுத்தபடியா பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் பிரஸ் மீடியாவோட சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு நிறையவே இருக்கு. அதுதான் அவரோட மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. பட் ஆனா இன்னைக்கு திமுக பல்வேறு பிரஸ் மீடியா விலைக்கு வாங்கிட்டாங்க, காட்சி ஊடகங்களை விலைக்கு வாங்கி விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த கருத்தை பத்தி நான் அதை அவ்வாறு நடப்பதாக நினைக்கவில்லை. திமுகவுக்கு காட்சி ஊடகங்கள் விஜய்க்கு அதிக முக்கியத்துவம் தருவது பிடிக்காமல் இருக்கலாம், ஆட்சிக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் தான் முக்கியம். பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக பெறுவதுதான் முக்கியம். விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதன் மூலம் பிரைம் சேனல்கள் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. அந்த காரணத்தினால்தான் எல்லா சேனல்களும் விஜய் பேசுகிற கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் தந்து ஒளிபரப்புகின்றன. அப்படி ஒளிபரப்ப தவறினால் அவர்கள் இன்னொரு சேனலை மாற்றி அதை பார்ப்பார்கள். ஆகவே திமுகவுக்கு அப்படி சேனல்கள் விஜய் புரோகிராமை லைவ் எடுப்பது, ஒளிபரப்புவது பிடிக்காமல் இருக்கலாம், எரிச்சல் வரலாம். ஆனால் அதன் காரணமாக சேனல்கள் விஜயை இருட்டடிப்பு செய்ய மாட்டார்கள். செய்தால் வியாபாரம் படுத்துவிடும் என்பதுதான் என் பார்வை. திமுக அப்படி பிரஷர் பண்ணிருப்பாங்கன்னு தோணுதா? பல்வேறு நபர்கள் சொல்றாங்க, காட்சி ஊடகங்கள். சார், இதெல்லாம் சில நேரங்கள்ல நிர்வாக தொடர்புடையவர்களோடு ரிக்வஸ்டாக அல்லது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று பேசுவது அதிமுக ஆட்சியிலும் நடக்கும், திமுக ஆட்சியிலும் நடக்கும் சில நிகழ்ச்சிகள் தொடர்பாக. ஆனால் பிரஷர் போட்டு யாரையும்
நிறுத்த முடியாது என்பதுதான் என் பார்வை. ஸோ இப்போ பீகார் தேர்தலுக்கு அப்புறமா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த உதவிகளுமே செய்யல. இப்போ ரீசெண்டாக கோவை மாவட்டத்தில் மெட்ரோ பணிகளுக்கான அவங்க அனுமதி கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நான் நிச்சயமாக அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதற்கான காரணத்தை மத்திய அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் கோவை, மதுரை இரண்டும் வளர்ந்து வருகிற பெருநகரங்கள் என்கிற முறையில் இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும், அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இதை சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல சில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மிக நிச்சயமாக நேரடியாக பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள். நேற்றைய தினமே கூட எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இது குறித்து பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியும் இந்த பிரச்சனையை நிச்சயமாக பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் என்றுதான் நான் கருதுகிறேன். இதுக்கு முன்னாடி பல்வேறு நபர்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த வகையில் நேற்று ஆக்டர் மன்சூர் அலிகான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. மன்சூர் அலிகான் அவர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுப்பார். அவருடைய கருத்து குறித்து நான் எதுவும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்து நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணலை சந்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.